ஒரு நிமிஷம் கேளுங்க. இது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி. உங்கள்கிட்ட பகிர்ந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நிஜ வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. அந்த பொண்ணோட பேர் நிஷா. யூஎஸ்ஏல பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய வேலையில் பல லட்சங்கள் சம்பாதியத்தில் இருக்காங்க. அவங்க அப்பாவோட இறப்பு செய்தி வந்து சேருது. புனே கிளம்பணும், டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட போய் நிஷா சொல்கிறா, இந்த மாதிரி நான் யூஎஸ்ஏல வேலை கிடைச்சிருக்கு, படிக்கிறதுக்கு போகணும், நான் எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுன்ட்டு. அப்பா சொல்லிடுறா, என்கிட்ட பணம் இல்லைன்னு. இந்த வீட்டை விற்று நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னோடனே, இல்லை எனக்கு முடியாது, இந்த வீடு வந்து விற்றன்னா உன் தம்பி இருக்கான், எங்களோட வயசான காலம் இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு வேணும், இதை விற்க முடியாது அப்படின்றாரு. அப்படியே கோவப்பட்டு ஒரு எப்படியோ ஒரு என்ஜிஓவில் போய் ட்ரஸ்ட்டில் போய் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு யூஎஸ்ஏ போயிட்டு நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்காங்க. இப்போது 15 வருஷமா அப்பா கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, முகத்தை கூட பார்க்காம திரும்பி போனவங்க, திரும்பி இப்போ புனேக்கு சரி கடைசி இதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த அப்பா ஹாலில் படுக்க வச்சுருக்காங்க, மாலை எல்லாம் இருக்குது, எல்லாம் அழறாங்க. இவளுக்கு வந்து ஈடுபாடே இல்லை, இவர் ஒரு எனக்காக எதுவுமே பண்ணலை, கஞ்சா அப்பா அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. அப்போ அந்த பாடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, வந்து இந்தாம்மா உங்கள் அப்பா வந்து ஒரு டைரி கொடுக்க சொன்னார், நீ வந்தேன்னா அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாரு. இது என்ன கஞ்சத்தனத்தை பற்றி அவர் எழுதி போகிறார், என்னை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்ட்டு பழசெல்லாம் படிச்சுட்டே வந்து 15 வருடத்துக்கு முன் அப்படின்னு வருது. என் பொண்ணு என்கிட்ட வந்து வீடு கேட்குறா, ஆனால் என் பொண்ணுக்கு தெரியாது இந்த வீட்டை நான் ஏற்கனவே விற்று தான் அவளை படிக்க வச்சேன்ட்டு. இப்போ நான் இந்த வீடு இல்லை, நான் வாடகைக்கு கொடுத்து தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மனசு உடைஞ்சு போயிடுவா, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவா, அதனால இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவள் ட்ரஸ்ட்டில் போய் அவளோட நாலேஜை வச்சு அவளோட சாமர்த்தியத்தில் கிடைச்சதுன்னு நினச்சா. ஆனால் ட்ரஸ்ட்டுக்கு என்னோட பிஎஃப் பணம், எனக்கு நிலம் இருந்தது, அதெல்லாம் விற்று அந்த பணத்தை அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து அதே ட்ரஸ்ட் மூலமாக என் பொண்ணு கொடுக்குற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணேன். இது எதுவுமே வந்து நான் சொல்லிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, ஆனால் அதை நான் கொடுத்ததா தெரிஞ்சதுன்னா அவள் தன் முயற்சியில் ஒரு வெறியில் இப்போ வளர்ந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டா. ஒரு தடவையும் டிவியில் பார்க்குறப்பையும் சரி, நியூஸில் பார்க்குறப்பையும் என் பொண்ணை பற்றி பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன அப்புறம் பிரட்டிகிட்டே வரா. 2 நாளைக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க, கடைசியாக என் பொண்ணை நான் பார்த்துருந்தேன்னா எனக்கு சந்தோஷம் இருந்திருக்கும், ஆனால் அது இல்லை, முடியாமல் போச்சு அப்படின்ட்டு முடியுது. கதறி அழறாங்க. இப்படி தாங்க பல தந்தைகள் நமக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்துறது இல்லை, அதை உணர்ந்து நாம் நம்ம வேலையை கடமையை கரெக்டாக செய்வோம்னு இருந்தோம்னு வச்சுங்களேன், பிற்காலத்தில் இதெல்லாம் தெரிய வரப்போ நமக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாய் தந்தையிட்ட பேசிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.